சோஃபா மேல உட்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. माताजी बोले कि सारे వచ్చింది ప్రభు వచ్చిందా ఆన్ కరెక్ట్ అక్కడే వచ్చి ఎత్తే ఓ ఇక్కడే ఉన్నాను పడతాం ஏன்னா யாராவது வரமா கூப்பிட்டுருக்கோம் இப்படி வருவாங்க நினைக்கிறேன் இல்லை முன்னாடி வந்து டைப் பண்ணலாம் இந்த பக்கம் இல்லை ராணி వచ్చే అది వద్దుకోలేదు దాని ముట్టదన్నా అది అలాంటిది దానికి అది పొజిషన్ దానికి వెయిట్ చేస్తే వస్తారు 8 గంటలకు వస్తారు రాణి రాణి ఎక్కడైనా బల్లి బిడ్డే Finish. Finish happening. Jayo Radha Madhava Kunja Bihari Hari Go
नामाचार्य श्री हरिदास ठाकुर की युग धर्म हरिनाम संकीर्तन महायज्ञ की वृंदावन धाम की नवदीप धाम की जगन्नाथपुरी धाम की गंगमय यमुना मैया की भक्ति देवी श्रीमती तुलसी महारानी की ग्रंथराज श्रीमद भागवतम की अनंत कोटि वैष्णव की ताई सीतानाथ गौर प्रेमानंद श्री श्री तुलसी महारानी शालिग्राम विवाह महोत्सव की भीष्म पंचक महोत्सव की दामोदर मासा की दामोदर कार्तिक मास महोत्सव की अनंत कोटि वैष्णव वृंद की जय सिद्धनाथ गौर प्रेमानंद। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नारायणं नमस्कृत्यं चैव नरोत्तमं नारं चैव नरोत्तमं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च गोपकुमाराय गोविंदाय नमो नमः। हरे कृष्ण। எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்து என்ன சொல்றது இல்லை ரொம்ப நன்றி. எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீடை வந்து சுத்தம் பண்ணதுக்காக பவித்திரம் பண்ணதுக்காக நீங்க ரொம்ப பாக்கியவான். எங்க மனப்பூர்வமான ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு ரீசனால அது பண்ண முடியல. சரி, இன்னைக்கு துளசி மாராணி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் பக்தர் எல்லாம் வரணும் இன்னைக்கு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நாங்க மாதாஜி பார்க்கவே இல்லை, கூப்பிடலாம் உங்களுக்கு கூப்பிட்டு வாங்க சொல்லலாம்னு மாதாஜி பார்த்தாரு. ஓகே, இன்னைக்கு துளசி சாலிகிராமோட விவாகம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க நம்ம கோயிலெல்லாம். நாங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து 2 எங்க வீட்லையும் பண்ணோம், இன்னொரு மாதாஜி வீட்டில் நாங்கள் அங்கே எப்படி ஒரு கல்யாணம் எப்படி பண்றாங்களோ ஒரு வீட்டில் அந்த மாதிரி ஒரு சைடில் வந்து அப்பா அது வதுவோட அப்பா அம்மா ஒரு சைடில், வரனோட சைடில் ஒரு அப்பா அம்மா ஒருத்தர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ரெப்ரசென்ட் பண்ணி இந்த பக்கம் அவங்க உட்காருவாங்க, அந்த பக்கம் இவங்க உட்காருவாங்க. கிருஷ்ண பக்கம் ஒரு பேரண்ட்ஸு, அப்புறம் துளசி மாலை சைடு ஒரு பேரண்ட்ஸ், அந்த மாதிரி உட்காந்து
இந்த இதெல்லாம் இது என்ன சொல்றது, ஒரு கூடையில வந்து பிரசாதம் மேல வச்சு 2 சம்பந்திங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இந்த பக்கம் அவங்க வருவாங்க, அந்த பக்கம் இது வருவாங்க. அது மாதிரி துளசி மகாராணியை நாடத்துல எல்லாம் நீங்க பார்த்தா இப்படி எப்படி நம்ம வந்து இந்த குதிரையில உட்கார வச்சு இது இவரை பிரைட் ரூமை கொண்டு வரணும், மாப்பிள்ளை கொண்டு வரணும், அதே மாதிரி துளசி மகாராணி கொண்டு வராங்க, கீர்த்தனோட பஜனோட கொண்டு வராங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து ரொம்ப இது அற்புதமா ஆச்சரியமா வண்டர்ஃபுல்லா இருக்கும். நம்ம பண்றது ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. உண்மையா ஒரு கல்யாண வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கோயிலெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ துளசி மகாராணிக்கு ஒரு விக்கிரகத்தை வச்சிருவாங்க, கிருஷ்ணனுக்கு ஒரு விக்கிரகத்தை வச்சிருவாங்க. 2 பேரும் நிக்க வச்சு புரோகிதரெல்லாம் கூப்பிடுவாங்க. வாத்தியாரெல்லாம் அது இவர் அர்ச்சகரெல்லாம் கூப்பிட்டு அதுக்கு கல்யாணம் எப்படி அந்த அந்த ரிச்சுவல் எப்படி பண்ணணுமோ அந்த ரிச்சுவல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த என்ன சொல்றது, விவாக யக்னான்னு சொல்லுவாங்க. அந்த விவாக யக்னா அதுபடி சரியான மந்திரங்கள்லாம் உச்சரிப்பு பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. ஸோ ஏன் இது கிருஷ்ணருக்கு துளசி மகாராணிக்கு இருக்கிற சம்பந்தம் என்னன்றது வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிரயத்னம் முயற்சி பண்ணோம். ஒரு தடவை பிருந்தாவனத்துல அதான் சொல்ல வரேன், அதான் நான் சொல்ல வரேன். அவருக்கு வித்தியாசமே இல்லை. ஸோ பிருந்தாவனத்துல ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, முக்கியமா பிருந்தா தேவி வந்து ஒரு கோபிஸ்ரீயோட அவதாரம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி. கோபிஸ்ரீ அவதாரம். ஸோ கோபிஸ்ரீ அவதாரம், இவர் ஒரு கோபிஸ்ரீயா இருந்தாரு பிருந்தாவனத்துல மேல ஆன்மீக லோகத்துல. ஸோ அங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே ராதா ராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ராதா ராணி வந்து உய்யாலுக்கு என்ன சொல்றீங்க, ஊஞ்சல்ல உட்கார வைக்கிறதுக்காக எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது யாருன்னா துளசி மகாராணி தான். அதுக்குதான் பிருந்தாவனத்துல நீங்க பார்த்தா பேரு அவங்க பேர் தான் வச்சிருக்காங்க, பிருந்தே தேவி. பிருந்த தேவியோட பர்மிஷன் அனுமதி இல்லாம நம்ம உள்ள போகவே முடியாது. 120 வனம் இருக்கு பிருந்தாவனத்துல. அந்த 120 வனத்துல 12 வனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வனம். அந்த 12 வனத்துல துளசி மகாராணியோட சேவை என்னன்னா, எல்லா கோபியர்களும் கூப்பிட்டு எந்த 12 வனத்துல எந்த வனத்துல வந்து நம்ம தேர்ந்து எடுக்கணும் ராதாகிருஷ்ணர் லீலை பண்றதுக்காக. இதோட முக்கியமான ஒரு சேவை துளசி மகாராணி தான். இவங்க தான் சொல்லுவாங்க, இந்த வனத்துல நீங்க இன்னைக்கு லீலை பண்ணணும்னு சொல்லி இவங்க தான் தேர்ந்து எடுப்பாங்க. அவங்க சொன்ன உடனே துளசி மகாராணி சொன்ன உடனே அந்த இடத்துக்கு போய் அவங்க லீலை பண்ணுவாங்க. இதுதான் துளசி மகாராணி முக்கியமான சேவை. இப்படி இருக்கும்போது அந்த ஊஞ்சல்ல ராதாராணி ஊஞ்சல்ல உட்கார வைக்கணும்னு சொல்லி ஒரு சேவையை வந்து பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அவங்க அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க ராதாராணி. அந்த டைம்ல யார் வந்தாரு, நம்ம தேவர்ஷி நாரதமுனி வராரு மேல ஆன்மீக லோகத்துல. தேவர்ஷி நாரதமுனி வந்து உடனே பார்த்தாரு, என்ன இது ஊஞ்சல் இருக்கு, யாருமே உட்காரல, எங்க ராதாகிருஷ்ணன் எங்க சொல்லி கேட்டா, இல்ல வந்துட்டு இருக்காங்க ராணி வந்து மாதாஜி வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் எனக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு, நான் வெளியே போகணும், யாராவது ஒருத்தர் உட்காந்து ஆகணும். இப்போ கிருஷ்ணர் உட்காந்து இருக்காரு, யாராவது ஒருத்தர் உட்காரணும் சொல்லி சொன்னா, இல்ல பாக்குறாங்க, எல்லா கோபியும் பாக்குறாங்க, லலிதா, விஷாக்கா, துங்கதேவி, ருங்கதேவி எல்லாரையும் பாக்குறாங்க. அஷ்டசக்தி எல்லாம் பார்த்தா நாங்க யாருமே உட்காரதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இவரு நாரதமுனி சொல்றாரு, ருங்கதேவி நீங்க உட்காரலாமேன்றாங்க. நான் உட்காரதில்ல, ராதாராணி உட்காராது, நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாரு, சரி நான் எப்படியாவது நான் இப்படி உடனே நான் பாத்தி ஆகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, மெதுவா விருந்ததேவியை வந்து கொஞ்சம் நல்லா அவரை வந்து தூக்கி விட்டு நல்லா புகழ்ந்து பாடி அவரை நீங்க உட்காந்துருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. உட்காந்து வச்சுட்டு என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் விருந்ததேவி 2 பேரும் உட்காந்து இருக்காரு. உட்காந்து உள்ள போயிட்டாரு, நேரா பர்சனாக்கு போயிட்டாரு. பர்சன்ல யாரு இருக்காங்க, ராதாராணி இருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு கதை விடுறாங்க, ஒரு கதை ரெடி பண்றாங்க. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கிறீங்களா, அங்க ஆல்ரெடி விருந்ததேவி இது ஊஞ்சல்ல உட்காந்து இருக்காரு, கிருஷ்ணர் ஊஞ்சல்ல உட்காந்து இருக்காங்க. அப்படி சொன்ன உடனே ராதாராணிக்கு அப்படியே பக்கம் ஆயிடுச்சு, ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் உட்கார இடத்த விருந்ததேவி உட்காந்து இருக்காங்களா, அப்படியா சொல்லி அங்க இருந்து ஓடி வராரு. ஏன்னா இவர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாரு, ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணாரு. நாரதமுனி வந்து நல்ல பெஸ்ட் டைரக்டர். எந்த இடத்துல லீலை பண்றதுக்கு எங்க பல இடத்துல லீலை பண்றதுக்கு அவர் அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. சோ உடனே ஓடி வருவாரு. உடனே ராதாராணி ஓடி வந்து பார்த்த உடனே விருந்ததேவி உட்கார்ந்து இருக்காரு கிருஷ்ணர் பக்கத்துல. ஏன்னா ராதாராணிக்கு கிருஷ்ணர் பக்கத்துல யாரும் உட்கார கூடாது, அவருதானே மகாராணி, அவருதான் எல்லா கோபியரும் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஷீ இஸ் தி சீஃப் கோபி ஆஃப் ஆல் தி கோபிஸ், மகா கோபி அவர்தான். ஸோ அப்படி உட்கார்ந்த உடனே ராதாராணிக்கு கோவம் வந்த உடனே விருந்ததேவியை பார்த்துட்டு, விருந்ததேவிக்கு பயம், என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ராதாராணி சொல்றாங்க, இல்ல நீ வந்து இது பூலோகத்துல நீங்க பிறப்பெடுத்துறீங்க, நீங்க இந்த இது விருந்தாவனத்தை விட்டு இங்க கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டா இது கொடுத்துட்டாங்க, ஒரு கர்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் தட் இஸ் நாட் எ கர்ஸ், தட் இஸ் எ பூன். ஏன்னா விருந்ததேவிக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, கிருஷ்ணர் வந்து தனக்கு வந்து கணவரா வரணும்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை இருந்தது.
அந்த ஆசை நிறைவேறதுக்காக என்ன பண்ணாரு, இவரு கெஞ்சி கேட்கிறாரு, கதறி கேட்கிறாரு துளசி மகாராணி, ராதாராணி என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால சின்ன குழந்தைகள் ஏதாவது தப்பு செஞ்சா உடனே அடிச்சா அப்படியே உடனே காலை பிடிச்சிடுவாங்க, தாய் காலை, அந்த மாதிரி பிடிச்சி கெஞ்சி கேட்கறாங்க. கேட்டா கூட ராதாராணி ஒண்ணுமே அவரை சமாதானம் ஆகல. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன் சின்ன குழந்தை மாதிரி இது பண்றீங்க, அங்க போய் கூட நீங்க எங்களுக்கு தான் சேவை பண்ண போறீங்க, இங்க நீங்க என்ன சேவை பண்றீங்களோ அதே சேவை நீங்க தான் பண்ண போறீங்க, நாங்க வேற யார் பண்ணா நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம், நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி நீங்க போய் கிளம்புங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ராதா சரி, எனக்கு அங்க சேவை கிடைக்குது இல்லையா, அப்ப எனக்கு என்ன, எங்க இருந்தா என்ன, எனக்கு ராதாகிருஷ்ணன் சேவை செய்யணும் சொல்லி இவர் அனுப்பிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ஜலந்தர் என்ற ஒரு அரசனுக்கு வந்து மனைவியா வராரு. ஜலந்தர். சோ அந்த அரசனுக்கு மனைவியா வந்து அவருக்கு ஜலந்தர், ஜராசந்திர வேற அசுராங்க, இவரும் அசுரர் தான். பட் இவரு ஒரு இங்க பகவானுக்கு லீலை பண்றதுக்காக ஒரு பாத்திரம் எழுதுறாரு. சோ இவர் வந்த உடனே ஜலந்தர் ஒரு பெரிய அரசர், ரொம்ப பவர்ஃபுல் அரசர். சோ இங்க இவருக்கு மனைவியா வராரு. சோ அப்புறம் என்ன பண்றாரு, இந்த ஜலந்தர் வந்து தேவர்கள் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு. யக்னம் பண்றதுக்கு, யாகம் பண்றதுக்கு, பகவான் கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு, கிருஷ்ண உணர்வு பண்றது, பயிற்சி பண்றதுக்கு. அப்ப தேவர்கள்லாம் போய் கேட்கும்போது எல்லா தேவர்களும் இவர் மேல போர் போறாரு. அந்த போர்ல வந்து இவரை வந்து இது பண்ணவே முடியல, இவரை வந்து தோக்க வைக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, மனைவி வந்து ரொம்ப தூய்மையா இருக்காங்க, எந்த விதமான இது இல்லாம, கல்மஷம் இல்லாம, ரொம்ப இது என்ன சொல்றாங்கன்னா பதி விரதான்னு சொல்லுவாங்க. பதி விரதான்னா பத்திக்காக விரதம் பண்றது, அதனாலதான் பத்தி விரதான்ற பேர். இப்போ காந்தாரி, குந்தி தேவி இவங்கலாம் பத்தி விரதம், திரௌபதி. சோ அந்த பத்திக்காக விரதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா யார்கிட்டயும் அக்கிரம சம்பந்தம் இல்லாம பகவானுக்காகியே தன்னோட கணவரை வந்து சேவையில ஈடுபடுக்கிறவங்க வந்து பதிவிரதம் சொல்லுவாங்க. சோ இப்படி ஆகும்போது ஒரு நாள் என்ன சார் கிருஷ்ணர், இவருக்கு வந்து ஆசை இருந்தது, ஆசை நிறைவேறது இல்லையா. ஜலந்தர் வந்து இதுக்கு போறாரு, போருக்கு போகும்போது தேவர்கள் எல்லாமே கேட்கிறாரு, இந்த ஜலந்தரை வந்து நம்ம இதனால ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப பலமா இருக்கானே, வலிமையா இருக்கானு சொல்லும் போது, துளசி மகாராணி வந்து தூய்மையா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இவங்க இந்த பூலோகத்தில் இருக்க துளசி மகாராணி, அவர் பேர் என்ன, அந்த பேர் என்ன வேற வச்சிருப்பாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஜலந்தரை வந்து வதம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நாங்க என்னதான் பண்றதுன்னு சொல்லும் போது இவங்க எல்லாம் பிருந்தா பிருந்தா மாதிரி பிருந்தா பேர் தான் வந்திருக்காரு. சோ அப்போ என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் கிட்ட மறுபடியும் பிரார்த்தனை பண்றாங்க, என்ன பண்றது. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, நான் வரேன், நான் அதுக்கு வந்து நான் மறுபடியும் இங்க நான் வந்து ஒரு சின்ன லீலை பண்ண போறான்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவர் போருக்கு போகும்போது ஜலந்தரோட வேஷத்தை வந்துடுறாரு. ஜலந்தரோட வேஷத்தை வந்துட்டு ராதாராணி வீட்டுக்கு வராரு. ராதாராணி வீட்டுக்கு வந்து பிருந்தா வீட்டுக்கு வந்துடுறாரு. பிருந்தா வீட்டுக்கு வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் தான் என்னோட கணவர் தான் நினைச்சிட்டு தெரியாம என்ன சொல்றாரு, ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட் வந்து அங்கே இருந்துருக்காரு. அங்கே இருந்த உடனே காலையில போய் பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் பிருந்தாவதி கொஞ்ச நேரம் ஆன தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் இவர் மேல கோவம் வந்துருது. ஏன்னா அவர் போருக்கு போய் ரிட்டர்ன் வரது ரொம்ப நேரம் ஆயிடும், இவரு சீக்கிரமா வந்துட்டாரு. அப்பவே அவருக்கு டவுட் வந்துருச்சு. சோ அப்புறம் கிருஷ்ணர் கிட்ட இவரு சண்டை போடுறாரு பிருந்தா. இவரு இந்த ஜலந்தர் என்ன பண்றாரு, கிருஷ்ணரா ஜலந்தர் வந்திருக்கிறது, மார்வேஸ்வரர் இருக்கிற ஜலந்தர் வந்து மறுபடியும் கிருஷ்ணரா அவருக்கு காட்சி கொடுக்குறாரு, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பிருந்தாதேவி சொன்னா, பிருந்தாதேவி சொல்றாரு, இல்ல நீங்க பண்ணது தப்பு, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, நான் வந்து ரொம்ப பத்தி விரதத்தை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க கூடாது, தப்பு நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா திட்ட ஆரம்பிச்சுறாங்க. நீங்க கல்லா மாறிடுங்கன்னு சொல்லி இவரே சபிச்சிடுறாரு. பகவானையே சபிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தூய்மையான பக்தர் அவரு. சோ அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல உன்னோட ஆசையை நிறைவேறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், இங்க நீயும் உன்னோட கணவர் ஜலந்தர் எல்லாருமே எனக்கு சேவை செய்ய போறீங்க, நீங்க வந்து இங்க தண்டகிரி வரை மாற போறீங்க, உங்களோட உடல் ஃபுல்லா தண்டகிரி வரை. நீங்க நேபாளுக்கு போனா தண்டகிரி வரை பார்க்கலாம், அந்த நதி ஃபுல்லாவே இவரு தான், துளசியோட உடல் தான். உங்க ஜடை வந்து துளசி செடியா மாற போகுது. உங்க கணவர் சங்கச்சூடா இருக்காருல்ல, அவரோட பேர் சங்கச்சூடா, ஆக்சுவலா அவரு அந்த சங்கச்சூடர் வந்து சங்கா மாற போறாரு. சோ நீங்க ரெண்டு பேர் இல்லாம நான் எந்த பூஜையும் ஏத்திக்க மாட்டேன், நான் சீக்கிரமும் பண்ண மாட்டேன், எந்த உணவும் நான் சாப்பிட மாட்டேன். அதனால நீங்க இங்கே இருந்துட்டு மக்களுக்கு எல்லாமே தூய்மையான பக்தி தொண்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்துறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் அங்க என்ன ஆகுறாரு, கல்லா மாறிடுறாரு. அந்த கல்லு தான் சாலிகிராம் சிலை. நீங்க தண்டகிரி வரைக்கும் போனா பல ஆயிரக்கணக்கான சாலிகிராம் சிலையா நீங்க பார்க்கலாம், எங்க போனாலும் சாலிகிராம் சிலை இருக்கும். அதனால அந்த சிலையை வந்து எடுத்துட்டு வந்தா நீங்க நிறைய அதுக்கு இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள், சோடச உபசாரங்கள், நீங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கும் சாலிகிராம சிலருக்கு வந்து வித்தியாசமே கிடையாது.
சாலிகிராம் சிலை இருக்குன்னா கிருஷ்ணர் இருக்காரு. அதுக்கப்புறம் சாலிகிராம் சிலர் எந்த வீட்டுல இருக்கோ, எந்த வீட்டுல அவங்க தூய்மையா அதை வந்து ஆராதனா அதை வந்து கடைபிடிக்கிறாங்களோ அந்த இடம் வந்து தாம். தாம் அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வைக்கலாம், ஆனா அதுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் டெய்லி. இதெல்லாம் நிறைய இருக்கு. இப்ப கூட ஒரு கசின், எங்க கசினோட தங்கச்சி போயிருந்தாங்க நேபாளுக்கு. போயிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் எடுத்துட்டு வந்து இவருக்கு அண்ணா கொடுத்துட்டாரு. அவர் என்ன செஞ்சாரு, அண்ணா எடுத்துட்டு வந்து கோயில் வச்சுட்டாரு. அவருக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால கோயில் வச்சுட்டாரு. எங்க காஸ்ட் கோயில், இவர் கார்த்திக் பிரபு வந்து கோயிலுக்கு அங்க வச்சு கோயில் வச்சுட்டு இங்க பூஜை பண்ணி சொல்லிட்டாரு. அதனால அது எடுத்துட்டு வந்தா ராதாகிருஷ்ண விக்கிரகத்துக்கு அதுக்கு இதே இல்லை, டிஃபரன்ஸ் இல்லை. அதை எப்படி நம்ம வழிபடணுமோ அது மாதிரி வழிபடணும். 3 வேளை 4 வேளை அவங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும், காலையில அபிஷேகம் பண்ணும். அவங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணருக்கு என்னென்ன பண்றோமோ கோயில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் சாலிகிராம் சிலையை. அதனாலதான் வச்சுக்க கூடாதுன்னு, வச்சுக்கிட்டா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இப்படி விருந்ததேவி துளசி மகாராணி வந்து ரொம்ப தூய்மையானவர். இப்போ வீட்டுல கூட உங்களுக்கு ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்குன்னா கிழக்கு பக்கம் ஈஸ்ட்லயும் அப்புறம் வந்து நார்த்லயும் அவங்கள வச்சுட்டா அந்த தோஷம் எல்லாமே போயிடும். இந்த என்ன நம்மளுக்கு வாஸ்து தோஷம் இருக்கு அந்த தோஷம் எல்லாமே கிளியர் ஆகி அது வந்து கரெக்ட் ஆயிடும், வாஸ்து கரெக்ட் ஆயிடும் நம்ம வீட்டுல. அதே மாதிரி துளசி மகாராணி இல்லாத வீடே இருக்கக்கூடாது. ஏன்னா துளசி மகாராணி இருந்தா யமதூதர் கூட கிட்ட வர மாட்டாங்க. ஒரு தடவை யமதூதர் ஒரு அட்ரஸ் சொல்லி அனுப்புறாரு, இந்த இடத்துல போய் நீங்க இந்த ஆத்மா கொண்டு வாங்கன்னு சொல்லி போடும்போது அவர் என்ன செஞ்சாரு, அந்த வீட்டுக்கு போனா அங்க யாரும் காணோம். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. யமதர்மராஜ் சொல்றாரு, இவரு இல்ல நான் சொன்னது வேற அட்ரஸ் சொல்லி வந்தா. ஏன்னா அந்த யமதூதருக்கே அவர் கண்ணில் தெரியல, ஏன்னா அங்க துளசி மகாராணி இங்க இருக்காரு. அதனாலதான் அவங்களுக்கு ஒண்ணுமே அந்த ஆத்மாவே தெரியல. சோ அந்த ஆத்மாவை காப்பாத்துட்டாரு துளசி மகாராணி. அதனால அவர் வந்து அந்த இதுக்கு போகாம அவருக்கு அந்த தப்பிச்சிட்டாரு. அவர் அதுக்கு பதிலாக வேற இன்னொருத்தர் போயிட்டாரு. ஸோ அதனால துளசி மகாராணி வந்து ரொம்ப விசேஷம். நீங்க உலகத்திலேயே பார்த்தா 2 கோயில் தான் இருக்கு துளசி மகாராணி. தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது துளசி மகாராணி கோயில் இருக்கு 2 இடத்துல தான் இருக்கு. விருந்தாவனம், ரெண்டுமே விருந்தாவனம் தான். ஒரு இடத்த வந்து கோகிலா வனம், இன்னொரு வந்து விருந்தா குண்டா. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, இந்த மஹமதியர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க, சூறாடியா வந்தாங்க. சூறாடுறதுக்கு விருந்தாவனத்தை எல்லாத்தையும் சூறாடிட்டாங்க. எல்லா விக்கிரத்தையும் ராஜ்பூர், இது ஜெய்ப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ராஜஸ்தானுக்கு. அந்த டைம்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க, யாருமே இல்ல. விருந்ததேவி மட்டும் இருக்காங்க. விருந்ததேவி அப்புறம் சொல்றாங்க கிருஷ்ணர், நீங்க கிளம்பி வரலையா? நீ இல்ல, நான் ரஜபூமி விட்டு நான் வரமாட்டேன், நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன் சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போ விருந்ததேவி ஒருத்தர் மட்டும் தான் அங்க இருப்பாங்க. ஸோ அங்க விருந்தா குண்ட்ல வந்து விருந்ததேவியை வந்து ஆராதனை பண்ற ஒரே கோயில் அதே ஒரே கோயில் தான் விருந்தாவனத்துல. இன்னொரு கோயில் வந்து கோகில வனம் என்ற ஒரு பூமி இது இருக்கு விருந்தாவனத்துல. அங்கேயும் வந்து விருந்தாதேவியோட சிலை இருக்கு. அங்கேயும் வந்து துளசி மகாராணி வந்து ஆராதனை பண்றாங்க. ஸோ அதனால துளசி வந்து இப்போ பக்தர் கூட இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கூட துளசி இல்லாம அவங்க வந்து எதுவுமே எந்த சாதனையும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் திலக் போடுறது. இந்த 2 வந்து விஷ்ணு பாதம், இந்த இது வந்து துளசி இலை. ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லா துளசி இலையினால பகவானோட பாதத்தினால நம்ம அலங்காரம் பண்றது எதுக்குன்னா, அது வச்சாலே துளசி மகாராணியோட நம்ம பக்தியை வந்து என்ன பண்றாங்க, வளர்ச்சிட்டே இருப்பாங்க, க்ரோ பண்ணிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அதனாலதான் இவன் ஜபம் பண்றது கூட துளசி மகாராணி பக்கத்துல வச்சு ஜபம் பண்ணா இன்னும் நல்லா சிரேஷ்டமா இருக்கும். நம்மளோட அந்த என்ன சொல்றது, அந்த அபராதத்தோட நம்ம பண்ற நாமத்தை எல்லாமே சுத்தம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால துளசி மகாராணி அது இன்னும் ஈவன் நம்ம வந்து பிரதட்சணம் பண்றது, யானி காணி செப்பமானி சொல்லுவாங்க இல்லையா, யானி காணி செப்பமானி பிரம்மாத்தி காணிச்சா தானி பிரதட்சணை பண்ணி. யார் இருக்கிறதுலே உயர்ந்தமான ஒரு தோஷம் வந்து பிரம்ம தோஷம். அதாவது பிராமணரை வந்து வதம் பண்ணிட்டு, நமக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ நம்ம ஏதோ பிராமணரை வந்து அபராதம் பண்ணிக்கலாம், வதம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த துளசி மகாராணியை பிரதட்சணம் பண்ணிட்டா அந்த பிரம்மதோஷம் கூட போயிடும். அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு கோபிஸ்ரீ வந்து இவர் துளசி மகாராணி. ஸோ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, லட்சுமி தேவி வந்து எப்பவும் பாத சேவை பண்ணிட்டு இருப்பாங்க வைகுண்டபதிக்கு. அவருக்கு இல்லாத ஒரு உயர்ந்தமான ஒரு சேவை துளசி மகாராணிக்கு. துளசி மகாராணி இல்லாம அவங்க, நீங்களாம் வைக்கிறீங்களா தெரியாது, ஒரு எங்க பக்தர்களோட வீட்டுல வந்து யார் இந்த மாதிரி ஆல்டர் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து துளசி மகாராணியோட பாதத்துக்கு, ஐ மீன் கிருஷ்ணனோட பாதத்துக்கு டெய்லி இது சாண்டல் பேஸ்ட் அது வந்து தேய்ச்சிட்டு அந்த கந்தத்தை வந்து இவருக்கு வைப்பாங்க, கிருஷ்ணரோட பாதைக்கு. மறுபிறவை இல்ல, அது வச்சுட்டா மறுபிறவை கந்தத்துல கந்தம்ல பெட்டலாம். கந்தம்ல பெட்டது சான விசேஷம். அந்த கந்தம் இது வைக்கணும், அந்த இது எடுத்து அந்த பீஸ் இருக்கும், மர பீஸ்
அதுவும் அப்புறம் மரம் அதை தேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுப்பாங்க, அது வாங்கணும். காலி கிராஃப்ட்ல அந்த கிடைக்கும். காலத்துல இருந்துச்சு எங்க வீட்டுல இப்பதான் வாங்க. இப்போ நீங்க அதை தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து அந்த துளசி அதில் வந்து டிப் பண்ணிட்டு துளசி கிருஷ்ணரை பாதுகாத்து டெய்லி வைக்கலாம். நம்ம தைலம் வைக்கிறேன். தாமோதர மாசத்துல நீங்க ஒரு தடவை வச்சா 1000 தடவை சம. தாமதத்துக்குன்னு நான் எல்லா ஸோ அதனால இந்த மாதிரி இது துளசி இல்லாம எந்த பக்தி சேவையும் நடக்காது. எந்த பக்தர் வந்து முன்னாடியே போக முடியாது, அட்வான்ஸ் ஆக முடியாது. பிருந்தாவனத்துக்கு நீங்க போகணும்னா கூட துளசி மகாராணியோட நீங்க யாரெல்லாம் போகலன்னா கூட அவரை ப்ரேயர் பண்ணாவே போதும், நீங்க அவரை பிரார்த்தனை பண்ணாலே போதும். அவர் எப்படியாவது நம்மளுக்கு கருணை காமிச்சிருவாரு. பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவர் பண்ணிடுவாரு. அதனால துளசி மகாராணி ஈவன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தடவை துளசி மகாராணிக்கு ஒரு குரு வந்து ஒரு சீடருக்கு துளசி மகாராணி கொடுத்துட்டு போறாரு. துளசி மகாராணி கொடுக்கல, நீங்க துளசி மகாராணி டெய்லி ஆராதனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு நீங்க அங்க உட்காந்து நாமத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போன உடனே என்ன ஆச்சு, இவருக்கு என்ன செய்யறாரு, துளசி செடி எதுவும் தெரியாது, ஏதோ ஒரு செடி கொண்டு வந்தார் வனத்துல இருந்து. கொண்டு வந்து டெய்லி ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு, துளசி பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா தியானம் எல்லாமே துளசி மகாராணி மேலதான் இருக்கு. துளசி மேல தியானம் வச்சுட்டு இப்ப டெய்லி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தா குரு பாக்குறாரு, அது துளசி செடியே கிடையாது. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டானா? அப்புறம் சொல்றாரு, எனக்கு தெரியல மகாராஜ், இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன். ஆனா எனக்கு துளசி மகாராணியே எனக்கு அந்த தியானத்தை தான் நான் இருக்கிறேன், அவங்களோட கான்சியஸ்னஸ் அவனோட உணர்வுல தான் நான் இருக்கிறேன் சொல்லி குருக்கு சொன்ன உடனே, பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை, நீ மானசீகமா வந்து துளசியை வந்து நீ ஆராதனை பண்ணிட்டு அவங்கள கீர்த்தனை பண்ணிட்டு இருக்க, அதனால எந்த விதமான இது அபராதம் கிடையாது, நீ மறுபடியும் நீ கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துளசி இல்லைன்னா கூட பரவாயில்ல, துளசியை பத்தி தியானம் பண்ணாலே போதும், அவங்களுக்கு துளசி கீர்த்தனை பண்ணாலே போதும், துளசி அங்க வந்து காட்சி கொடுப்பாங்க நமக்கு, மானசீகமா கூட நம்ம பண்ணலாமா துளசி இல்லைன்னா கூட. ஸோ அதனால பகவான் வந்து எந்த விதமான இது ஏத்திக்க மாட்டாரு, துளசி இல்லாம எந்த உணவும் அவர் ஏத்திக்க மாட்டாரு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்றாருன்னா, இந்த மாதிரி பண்றது லீலைகள் பண்றதுனால நம்மளுக்கும் பகவானுக்கு வந்து சம்பந்தம் கூடிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். இது பண்ண தேவையில்லை, ஏன்னா அவர் பாட்டுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு என்ன அதுல வேலை. ஆனா பக்தர்களாம் சாதகரா நாங்க என்ன பண்ணுவோம், நாளைக்கு இப்ப என்ன செய்யறோம், கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம், துளசி மகாராணி பத்தி கேட்கிறோம். ஸோ துளசி மகாராணிய மாற்றத்தை பத்தி நம்ம கேட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுது, கிருஷ்ணருக்கு அவங்களுக்கு இருக்கிற சம்பந்தத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் பக்தி வந்து என்ன ஆகும், அது வளரிட்டே இருக்கும், நாளைக்கு வளரிட்டே இருக்கும். யாருனால, துளசினால. ஸோ அதனால துளசி வந்து ரொம்ப ரொம்ப பிரேயசி. அந்த துளசி கீர்த்தனை நீங்க அந்த லிரிக்ஸை வந்து படிக்கணும். துளசி கிருஷ்ண பிரேயசி. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டியவர் யாருன்னா துளசி மட்டும்தான். அதனாலதான் துளசி என்ன கேட்கணும், ஜே துமாரா சரணாலோய் ஜே துமாரா சரணாலோய் தாரா வாஞ்சா பூர்ணாய், என்னோட ஆசை வேற எதுவும் இல்லை, உனக்கு சரணாயிடுறேன், எப்படியாவது உனக்கு சரணாடுறேன். ஜே துமாரா சரணாலோய் தாரா வாஞ்சா பூர்ணாய் கிருபா கோரத்தோர், எனக்கு எப்படியாவது அனுகிரகத்தை கொடு. எதுக்காக, எப்படி பிருந்தாவனத்தை எனக்கு ஒரு இடம் கொடு சொல்லி நம்ம கேட்கிறோம் துளசியை, எப்படியாவது எனக்கு ஒரு இடம் கொடுங்க. ஏன், நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரியசி, நீங்க சொன்னா கிருஷ்ணர் வந்து எப்பவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, ஏத்திப்பாரு. அதனால உங்களோட ஆசிரியத்தை நான் எடுத்துக்கிட்டா, தொமாரா சரணாலோய், உங்க இது திருப்பாதைக்கு நான் சரணம் அடைஞ்சிட்டா எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, கிருஷ்ணர்கிட்ட நேரம் நான் போக தேவையில்லை, கிருஷ்ணர்கிட்ட நீங்களே அமுச்சு விட்டுருவீங்க. ஸோ அதான் துளசி கீர்த்தன் அப்படி சொல்றாங்க, ஜெய துமாரா சரணாலோய் தாரா வாஞ்சா பூர்ணா ஹோய், என்னோட ஆசையை வந்து நீங்க பூர்ணம் பண்ணுங்க, ஏன்னா சந்தோஷத்தை படுறதுக்கு, ஏன்னா ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பூர்ணாக கிருபா கோரத்தோரை பிருந்தாவன வாசி, நான் பிருந்தாவனத்துல ஒரு வாசியா இருக்கணும், ஒரு நிவாசியா இருக்கணும், அதுக்கு நீங்க எனக்கு எப்படியாவது அந்த ஒரு கருணை கொடுங்க, ஒரு அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி துளசி மகாராணி பிரார்த்தனை நம்ம கேட்கிறோம். ஸோ இன்னொரு கீர்த்தனை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாடலாம், ராதே ஜெய ஜெய மாதவ ஜெய கீர்த்தன், ரொம்ப பியூட்டிஃபுல் கீர்த்தன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கீர்த்தன் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பாடலாம். ஸோ அஜாமிலா கூட நீங்க பார்க்கலாம், அஜாமிலா கூட பண்ணாத பாவங்களே இல்லை, அவங்க பண்ண பாவங்களை வந்து லிஸ்ட் போட முடியாது, அந்த அளவுக்கு பண்ண பாவங்கள் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அந்த பகவானோட துளசியோட கண்டி மாலை போட்டதுனால, பகவானோட நாமத்தை சொன்னதுனால, அந்த யமதர்மராஜோட தூதர்னால அவங்களால கொண்டு போக முடியல, யமலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க, எங்களால முடியல. அப்புறம் விஷ்ணு தூதர் வந்து அவரை கொண்டு போவாங்க. ஏன்னா யமதர்மராஜா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, யமதூதர் வந்து கேட்டுறாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு அஜாமிலாவுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு போனோம், ஆனா விஷ்ணு தூதர் எங்களால் உள்ள ஏன் உள்ளன்னு சொல்லி யமதர்மராஜ் சொல்றாரு, அவங்க கண்டி மாலை போட்டிருக்காரு, துளசி மாலை போட்டிருக்காரு. இதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு, 2 துளசி மாலை போட்டா ராதாகிருஷ்ணா, 3 துளசி மாலை போட்டா ராதாகிருஷ்ணா குரு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு கவுண்டிங்க்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இந்த கண்டி மாலை எதுக்கு போடுறோம்னா, ஒரு நாளும் நம்ம வந்து குளிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த தண்ணி இது மேல படும், துளசி மேல பட்டு நம்ம உடம்பேல படுறதுனால என்ன ஆகும், தூய்மை ஆகிட்டே இருக்கும், நாளைக்கு தூய்மை ஆகிட்டே இருக்கும்.
அதனாலதான் தீட்சை ஆன பிறகு கூட நம்ம என்ன செய்யறாங்க, குரு மகாராஜா நமக்கு துளசி மாலை கொடுப்பாங்க. ஸோ துளசியை வந்து ஸ்பர்ஷ பண்ணாலே போதும், நம்மளோட பாவங்கள் எல்லாமே ஒன்னொன்னா அது எரிஞ்சிட்டே வந்துடும், பிளாஸ்ட் பண்ணிடும் அதை. ஸோ அதனால துளசி மகாராணியோட ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோபிஸ்ரீ இவங்க. ஓகே, வேற நீங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் துளசி பத்தி சொல்லலாம். நான் வந்து இப்போ பீஷ்ம பந்தகம் போயிடுறேன். பீஷ்ம பந்தகம் நீங்க இருக்கீங்களா முதல்ல? இல்லை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பிரேக் பண்ணல தானே? காலையில் துவாதசி ஏதாவது பிரேக் பண்ணிங்களா? பீஷ்ம பஞ்சகா கண்டினியூ பண்றவங்க வந்து பிரேக்கிங் பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணக்கூடாது. மீருடார்ல இருக்கா? சரி, ஓகே, పర్వాలేదు. ఇదంతా ఎవరికి ఇదే బలవంతమేం లేదు. యాక్చువల్గా என்ன சொல்றாங்கன்னா சாஸ்திரத்துல சதுர்மாசா யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து இது என்ன சொல்றது, பகவானோட லோகத்துக்கு போறதுக்கு ரொம்ப சரளமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து சதுர்மாசா ஃபாலோ பண்ணாம பிரேக் ஆயிடுச்சுன்னா பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்ண 5 நாள் அவங்க வந்து கண்டிப்பா their seat has been reserved in வைகுண்டா. இந்த பீஷ்ம பஞ்சகா எதுக்காக பண்றதுன்னா பீஷ்மரே பகவானுக்காக பண்ண ஒரு விரதம் இது. அந்த விரதத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஆக்சுவலா இது நிறைய ப்ரொசீஜர்ஸ்க்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நான் வந்து இது குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க குரூப்ல பார்க்கலாம். லெவல் 1 வந்து எதுவுமே சாப்பிடாம பஞ்சகவியம் எடுத்துக்கிறது. முதல் நாள் பகவானோட இது கவுண்டங் சாணி, ரெண்டாவது கோமியம், மூணாவது வந்து பால் தயிர், 5வது நாள் வந்து நாலுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ஜஸ்ட் சிப், அவ்வளவுதான், நிறைய எடுத்துக்கூடாது. அப்புறம் முதல் நாள் வந்து ஒரு பூ இருக்கு, நான் எல்லா பூவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பூவு, செகண்ட் நாள் ஒரு பூவு, 3வது நாள் கந்தம் வைக்கிறோம், நாபிக்கு எந்தெந்த இடத்துல வைக்கிறோம் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் 4வது நாள் வந்து இன்னொரு பூவு, லாஸ்ட்ல மாலத்தி பூவு, ஒரு நாள் ஒரு பூ வைக்கலாம். அப்புறம் இது இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இது மத்தியானம் ஒரு 2 மணிக்கு பகவான் இது பீஷ்மரோட இது நம்ம ஒண்ணும் தர்ப்பணம் 2 மணிக்கு. அதுக்கு வந்து 3 ஸ்லோகா இருக்கு, அந்த 3 ஸ்லோகாவும் நான் அனுப்பிச்சிருக்கேன், எல்லாமே நான் இதுல குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். இல்ல ஏகா பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் இது. அப்புறம் ஏகாதசி நேத்து ஃபாலோ பண்ணவங்க நாங்க பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்றதுலன்றவங்க பிரேக் பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணணும். இல்ல பீஷ்ம பஞ்சகா நான் ஃபாலோ பண்றேன்னா பிரேக் பண்ண அவசியம் இல்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரேக்கிங் வந்து நீங்க வந்து இது பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்து 3 ரைஸ் சந்திரனை பார்த்துட்டு அன்னைக்கு நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஆனால் லெவல் 1 வந்து இந்த மாதிரி பஞ்சகவியத்தை மட்டும் கடைபிடிக்கிறது. லெவல் 2 வந்து ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், பழங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வேர்கள், இந்த கணேஷ் என்ன சொல்றீங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் எடுத்து நீங்க எடுத்துக்கலாம். 3வது வந்து அவிஷான்னு சொல்லுவாங்க. இந்த அவிஷான்னா அரிசி, இந்த பாயில்டு ரைஸ் இருக்கும் அந்த அரிசிலையும் அப்புறம் பாசிப்பருப்பு அப்புறம் கிழங்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெசிபிஸ் கூட நிறைய இருக்கு, வேணா அனுப்புறேன். அந்த மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணலாம். 3வது லெவல், 3rd லெவல். அந்த 3rd லெவலுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ், நிறைய ஐட்டம்ஸ். அதுல நீங்க வந்து அது சாப்பிட்டு நீங்க கடைப்பிடிக்கலாம். ஆனா விரதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விரதம் பண்ணும்போது பீஷ்மருக்கு நீங்க வந்து இது சொல்லணும், ப்ரேயர் பண்ணணும். இந்த மாதிரி உங்க விரதத்தை நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு கூட உங்களை மாதிரி அருள் உங்களை மாதிரி தூய்மையான பக்தி எங்களுக்கு கிடைக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஒரு இதுலயும் நம்ம பிரார்த்தனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். துளசிக்கிற கூட அவ்வளவுதான், சாலிகிராம் துளசி கூட உங்களோட ஆசிரியம் எங்களுக்கு வேணும், எப்படியாவது விருந்தாவனத்தில் எங்களுக்கு ஒரு ஆசிரியம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு இது கொடுங்க, எங்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். தூய்மையான பக்தி நாங்கள் பண்றதுக்கு விரும்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஆசிரியம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம துளசி மாறனே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ இப்படி பீஷ்ம பஞ்சகா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். பீஷ்ம பஞ்சகா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், கண்டினியூ பண்றோம், கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை முடியாதுன்னா நீங்க பிரேக் பண்ணிக்கலாம். பால் எடுக்கலாமே, யார் சொல்றது, எடுக்கலாமே. ஸ்வீட் தான், சுகர் தான் எடுக்கக்கூடாது. அப்புறம் உப்பு வந்து இது இந்த உப்பு, இந்த ராக் சால்ட், ஹிமாலயன் சால்ட் சொல்லுவாங்களா, இந்து லவந்த உப்பு ஏதோ சொல்லுவாங்க, அந்த உப்பு எடுக்கணும். சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, வெல்லம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க டேட்ஸோட சிரப் இருக்கு, சிரப்பு, ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 யூஸ் பண்ணிக்கலாம். பேரிச்ச பழத்தோட அந்த ஜூஸ் அது இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க பிரேக் பண்ணிட்டீங்களா, அப்போ நீங்க ஒன்றும் தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். குரு மகாராஜ் அப்போ மாயாப்பூர்ல இருக்கும்போது ரெகுலரா இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவரு எல்லாருக்குமே அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே இது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு.
அதனால தான் அந்த லிஸ்ட் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சது. யாராவது ஃபாலோ பண்ணுறோம்னா ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து சந்தியா துளசி ஆரத்தி முடிச்சுட்டு சந்தியாரத்தி பண்ணிட்டு அப்புறம் தாமோதர ஆரத்தி அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா லேட் ஆகிடும். அதனால தான் ரொம்ப சந்தோஷம் துளசி மாறானே கேட்கவே இல்லை. இன்னும் நிறைய இருக்கு. பத்ம புராணத்துல, ஸ்கந்த புராணத்துல நீங்க பார்த்துட்டா துளசி மாரணி பத்தி நிறைய புஸ்தகமே, எத்தனை புஸ்தகம் எழுதிருக்காங்க துளசி மாரணி. நிறைய இருக்கு துளசி மாரணி. நீங்க கோயம்புத்தூர்ல டெம்பிள் நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா? கோயம்புத்தூர்ல அந்த கோயில் இல்லாத முன்னாடி நல்லா கேட்குது. இது உண்மையா நடந்தது. அங்க கோயிலே இல்லை, சும்மா காலி ஜமீனா இருந்தது. ஒரு தடவை பக்தர்கள்லாம் போய் அங்கே ஏதோ சங்கீர்த்தனக்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு 30-40 சைஸுக்கு பெரிய துளசி மரம் இங்க இருந்து அங்க இருக்கும். எங்க வீடு எவ்வளவு இருக்கும் அங்க இருக்கும். அந்த அளவுக்கு துளசி மரம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? துளசி அந்த அளவுக்கு நம்ம விருந்தாவனத்தை பார்க்கலாம். விருந்தாவனத்துல இருக்கு அவ்வளவு பெருசு. அந்த அளவுக்கு பார்த்த உடனே அங்க மகாராஜ் பார்த்த உடனே இங்க எப்படி ஏதோ கிருஷ்ணர் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காரு, அதனால இங்க எப்படியாவது ராதா கிருஷ்ணரை ஜெகநாதன் நம்ம வரவேற்கணும்னு சொல்லி அங்க கோயில் கட்டிட்டாரு. ஸோ எங்க துளசி மாறாணி இருக்கோ அங்க ரொம்ப ரொம்ப சுத்தம், ரொம்ப பவித்திரமாயிடும், ரொம்ப ரொம்ப தூய்மையாயிடும். அதனால துளசி மாறாணி இருக்கிற இடத்துல கிருஷ்ணர் வந்துடுவார் எப்படியாது. அங்க விருந்த இது ரஜபூமியில இருக்கும்போது மேல ஆன்மீக லோகத்துல துளசி மாறாணி அமைச்சதுக்கே இவங்களோட லீலை பண்றதுக்காக தான். இங்க லீலை பண்றதுக்கு இவங்க ரெடி பண்றதே இவங்க தான். துளசி மாறாணி தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம யாருமே உள்ள போக முடியாது. பிருந்தாவனத்துக்கு எத்தனை பேர் நீங்க போயிருக்கீங்க? நீ போகிதர் மத இல்ல நீ போகிதர் மீறு போடக்கலா? நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? வெரி குட், நைஸ். மீறு போயினார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம சாதி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும். வாங்க. राधा कृष्ण सेवा पाबो ये अभिलाषी ये तुम्हारा शरणालो तारा वंशा पूर्ण हो कृपा कोरी करो तोरे वृंदावन वासी। तुम्हारा शरणालो तारा वंशा पूर्ण हो कृपा कोरी करो तोरे मोरा ये अभिलाष विलास कुंज दियो माया में है विभो सदा युगल आसी निवेदन फकीर अनुग्रह करो सेवायादि करो दियो दीना कृष्ण दास हो ते जना मोरा हो श्री राधा गोविंद प्रेम सदा वासी ज्ञानी तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। हे तुम्हारा शरणालय तारा वंश पूर्ण हो कृपा कोरी करो तोरे वृंदावन वासी।
जय वृंदे देवी जय वृंदे देवी वृंदे देवी जय वृंदे देवी जय तुलसी महारानी जय तुलसी महारानी तुलसी महारानी जय तुलसी महारानी जय प्रभुपादा जय प्रभुपादा प्रभुपादा हरि बोल हरि बोल जय जय गौर संध्या आरती जगमानलो वसत ಬನ್ನಿ ಹೊಡೆ ಕೋಟಿ ಚಂದ್ರಾಜಿನಿ ಮದನ ಉಜ್ವಲ ದೇಶೇ
संध्या आरती की जगन्नाथ बलदेव सुभद्र मैया की एवं विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर शतशील भक्तिवेदांत समशील प्रभुपाद की नामाचार्य श्री हरिदास ठाकुर की युगधर्म हरिनाम संकीर्तन महायम की श्री श्री राधा कृष्ण गोपिनाथ राधा कुंड श्याम कुंड गोवर्धन गिरिधाम की वृंदावन धाम की नवदीप धाम की जगन्नाथपुरी धाम की गंगामय यमुना मैया की भक्ति देवी श्रीमती तुलसी महारानी की शालिग्राम तुलसी शालिग्राम विवाह महोत्सव की दामोदर कार्तिक मास की भीष्म पंचक महोत्सव की शीला प्रभुपाद की शीला गुरुदेव की निताय सिद्धनाथ गौर प्रेमानंद ऑल गौरीज टू assemble ladies हरे कृष्ण ऑल गौरीज टू assemble ladies ऑल गौरीज टू assemble ladies ऑल गौरीज गुरु गौरंग शीला प्रभुपाद की जय ನಾಷ್ಟೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಹಾಗೆ ತುಳಸಿ ಹಾಡು ಹೇಳು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೇಳಿದ್ರು ಭಾಗ್ಯಲಕ್ಷ್ಮಿ ಅದೆಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಏನು ತುಳಸಿ ಹಾಡು ಹೇಳಿ ಯಾವ್ದನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಯಜ್ಜಯ ಮೇಲೆ ಜಯ ಸಜ್ಜನ ಕಾಲ್ಗಳ ದಂಡನ ತೋರಿತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಂಚಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕರೋಷಿಯ ಕರಣಿತ ಬಾರೆ ಮನಗೆ ಮಾನವ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜಸಿ ಒಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬೇರಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಶಂಕರಲ್ಲದ ಭಾಗ್ಯವು ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುಗುತ್ತ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಗಿತೆ ಪಂಕಜಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಗಂಟದ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಅತ್ತನಿತ್ತರಗದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುತ್ತ ಸಾಧು ಸಜ್ಜನರಿಗೆ ಸಿದ್ಧತೆಯೊಳೆಯುವ ಪೋತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪ ಕಾಲಿಗೆ ಹರಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅತ್ತಿಯೊಳಗಿನ ಅಗ್ನಿರಂಗನಿ ಚೊಂಬ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕಾವೃಷ್ಟಿಯ ಕರೆಯುತ್ತ ಬಾರೆ ಮನಕ್ಕೆ ಮಾನವ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜಸಿ ಒಳೆಯುವ ಜನಕರಾಯನ ಕುಮಾರಿ ಬಾರಿ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮ ನೀ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ दामोदर आरती ಆಚರಣೆ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟು
वन्दे परं देव मोक्षं न मोक्षवदिं वा न शर्यं प्रतीकं इदं देव गोमाता गोपालबालं सदा मे मनसा इदं ते मुखाम्बोजमत्यन्तनीले वृदां कुन्तलैश्रीकरतश्च गोप्या मुहोश्चुम्बितं बिम्बरकादरं मे मनस्यामि शास्त्रं मलं लक्षलादे नमो देव दामोदरानन्द विष्णो प्रसीद प्रभो दुःखजलाभिमग्नं कृपादृष्टिवृष्ट्यादिनीलम्बतानो ग्रहणेषु मामर्घ्यं निरक्षिष्य कुबेरात्मजो बद्धमुखैव यत्र त्वया मोक्षितो भक्तिभाजो हृदौ च तथा प्रेमभक्तिं सदां निरयच्छ नमोक्षे प्रभो मे श्रीदामोदरेश नमस्ते स्तुताम्ने स्तुमदीर्घिदाम्ने त्रयोयोधराश्वसदस्य नाम्ने नमो राधिकायै सदियाय नमो नन्दलीलाय देवाय तुभ्यं नमोऽमीश्वरं सच्चिदानन्दरूपं लसत्कुण्डलं गोकुलीव्रजमानं ஆச்சரண மாவட்டம் தாமரை 4237 राधा दामोदर राधे जय राधा दामोदर राधा दामोदर राधे जय राधा दामोदर राधा दामोदर 4237 சொல்லுங்க lamp போடுங்க जय राधा அதில்ல दीपाल చూపియండి स्वगोचम निमाचंतमा